சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள மண்டையூர் சோதிராயன் காடு பகுதியைச் சேர்ந்தவர் சித்திரைக்குமார். 45 வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ஜீவிதா. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இவர்களுடைய மூத்த மகன் மணிகண்டனுக்கு 18 வயதாகிறது. ஐடிஐ முடித்துவிட்டு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். மகள் பவித்ராவுக்கு 16 வயதாகிறது. மண்டையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வந்த பவித்ரா எப்போதும் செல்போனே கதி என இருந்துள்ளார். இதனை பெற்றோர் கண்டித்தும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத பவித்ரா பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போதெல்லாம் செல்போனை கையில் எடுப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 16ஆம் தேதி இரவு 11 மணியளவில் பவித்ரா தனது பெற்றோர் பேச்சை கேட்காமல் செல்போனை பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கு வந்த அண்ணன் மணிகண்டன் தங்கையிடம் இருந்த செல்போனை பிடுங்கி தூங்கச் செல்லுமாறு அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் செல்போனை திருப்பி கேட்டு சண்டையிட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன் கையில் வைத்திருந்த செல்போனை தரையில் போட்டு உடைத்திருக்கிறார். இதில் மனமுடைந்த பவித்ரா தான் சாக போவதாக கூறிவிட்டு வீட்டின் அருகே உள்ள கிணற்றுக்குள் குதித்துள்ளார். இதை பார்த்து பதறிப்போன அண்ணன் மணிகண்டன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தனது தங்கையை காப்பாற்றுவதற்காக கிணற்றில் குதித்துள்ளார். இருவரும் நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்ததால் இச்சம்பவம் குறித்து நவல்பட்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் தண்ணீரில் மூழ்கிய அண்ணன் தங்கை இருவரையும் சடலமாக மீட்டனர். இதை பார்த்து கலங்கி துடித்த சித்திரைக்குமார் ஜீவிதா தம்பதி தங்களுடைய பிள்ளைகளின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதனர். சம்பவ இடத்திற்கு வந்த மண்டையூர் போலீசார் உயிரிழந்த மணிகண்டன் பவித்ரா உடல்களை பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.